இந்தாப்ல காலைல இருந்து நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன், இந்த சட்டையை எனக்கு அயன் பண்ணி கொடுங்க நான் சொன்னேன். என்னம்மா அயன் பண்ணாம இருக்க? இல்லடா, காலையில இருந்து வேலையே சரியா இருந்துச்சுடா. சாப்பிட்டு அயன் பண்ணி குடுக்குறேன்டா. நீ எனக்கு அயன் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடு போ. பாப்பா ரொம்ப தலைவலியா இருக்குது, டீ ஒண்ணு வச்சு கொடுமா. இல்ல, நான் தம்பி சட்டை அயன் பண்ணிட்டு இருக்கானா. தம்பி இதெல்லாம் அப்புறம் அயன் பண்ணிக்கலாம், இன்னொரு டீ வச்சு கொடு. நான் அம்மா சும்மா தானே இருக்கு, அம்மாவை போய் வைக்க சொல்லுனா. ஏப்பாப்பா அப்புறம் அதை விட உனக்கு என்ன வேலை வைப்பாங்க? கண்ணே ஆர்த்தி, ஏமா காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு, அந்த தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடுமா. நம்ம வீட்டுக்கார புரிஞ்சுக்காம நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்கம்மா கிளம்பிட்ட? என் வீட்டுக்கு போறமா? இதுதானம்மா உன் வீடு? இது உங்க வீடு. என் வீடுன்னு சொன்னது என் புருஷன் வீடு. ஏமா இதுக்குதான் தங்கச்சிக்கிட்ட இப்படி நடந்து சொல்லுவாங்களா? உங்களை எல்லாம் சின்ன வயசுல இருந்து கஷ்டம் தெரியாம வளர்த்துட்ட சாமி. பொட்ட பிள்ளைங்களுக்கு போற இடத்துல ஒரு சின்ன சின்ன கஷ்டம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் அனுசரிச்சு வாழ்ந்தாதான் பொண்ணுங்க. இவ வந்துட்டானே, நம்ம ஆதரவு கொடுத்துட்டோன்னு வச்சுக்குவேன், அவ இங்கே இருக்கிறதுக்கு தான் பாப்பா. என்னதான் பொண்ணுங்களை நம்ம தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாலும் புருஷ வீட்டுல இருக்கிறது தாங்க ஊருக்கு மரியாதை, நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம்.